தமிழ் சினிமா வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்குன்றது உங்களோட பார்வையில எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி இருப்பேன்னே எனக்கு அடுத்த 5 வருஷத்துல தெரியல. ஒரு ஒரு 5 ஒரு ஒரு வருஷமும் நம்ம கையிலே அன்பிரடிக்டபிளாக இருக்குது லைஃப். இதில் தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு பாட்டு, ஒரு சின்ன இடம், இதில் தெரியல சார். ஃபியூச்சர்ல நீங்க நடிக்கிற படத்துலயோ உங்க ஸ்கிரிப்ட்ஸ்லயோ மாடர்ன் தமிழ் யூத் கல்ச்சரை வந்து இன்கார்பரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்க ஸ்டோரி டெல்லிங்ல இருக்குமா? உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கே ஃபிலிம்ஸ், சோல்மேட் ஃபிலிம்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு கலாச்சாரம்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மாடர்ன் தமிழ் யூத் கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபியூச்சர் படங்கள்ல இருக்குமா? எல்லா விதமான மக்கள், எல்லா ஏஜ் கேட்டகரி, எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி கதைகள் இருக்கும். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட கிரியேட்டிவ் எங்கேயாவது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் தான் இன்னும் தரும். என்ன யோசிக்கிறது, என்ன வேணால் ஷூட் பண்ண முடியும், இன்னும் பட்ஜெட் அதெல்லாம் இருந்தால். ஸோ பெட்டர் தானே. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. இந்த இனோவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஃப்யூச்சர்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ஃபில்ம் கேமராலேருந்து டிஜிட்டல் ஆச்சு. டிஜிட்டல் வரும்போது இப்போது அதுக்கு அடாப்ட் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. அதுதான் ஈஸியராகவும், இப்போ எத்தனை டேக்ஸ் வேணால் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்போது கேமரா இல்லாமையே நிறைய விஷயத்தை உருவாக்க முடியுது. அதான் ஏஐஎன். இப்போது ஏஐ மூலமாக, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக வர்ச்சுவல் ஸ்டுடியோஸ்லாம் வந்து அந்த டைம்லேயே நம்ம பார்க்கலாம். சிஜி அண்ட் ஆர்டிஸ்ட் ஒன்றா வச்சு பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி பார்க்குறேன்றத விட இதுக்கு அடாப்ட் ஆகுறது பெட்டர். ஒர்க்கர், டைரக்டர், ஹீரோ, இப்போ ஹீரோவா 3 படங்கள். இந்த பயணம் எதை நோக்கிய பயணம் உங்களுக்கு சினிமாவில்? ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார். எனக்கு வந்து என் படத்தில் செலிப்ரேஷன் அந்த இது தான் பிடிக்கும். ஆக்டிங் ஸ்கில்ஸு, அந்த இது பல வேஷங்கள், அதான் எனக்கு அவ்வளோ இது. மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி தேட்டரில் கத்தி ஜாலியாக இருக்குது. அதுதான் அவங்களோட செலிப்ரேஷன். லவ் டுடே டிராகன் தற்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று எல்லாரும் சொன்னாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை தக்க வைத்துக் கொண்டு உண்மை தன்மையை எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள்? அந்த இந்த மெயின் இது வந்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, அதுதான் மெயின். அதில் அண்டர்லைங் ஃபேக்டராக இருக்கிறது அந்த என்ன சொல்ல வரோம், எதா சொல்லணுன்னா அப்படின்றது தான். ஸோ மேஜர் க்ரைட்டீரியாவாக என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். பட் தீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன். என்ன சொல்லணும், அதை எப்படி என்டர்டெய்னிங்காக சொல்லலாம், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரூல். என்ன சொல்லணுன்றத முடிவு பண்ணதுனால எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஒரு யங் ஃபிலிம் மேக்கரா தமிழ் சினிமாவில் எந்தெந்த துறையில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க? தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லாத்துலேயும் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம அடாப்ட் ஆகிறது தான் லேர்னிங். கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இருக்கலாம். சினிமா இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற பீப்புள்லேருந்து அவங்க ஏஜ் மாறிட்டே இருக்கும். அவங்களோட இப்போ எனக்கு ஒரு வருஷம் போகும்போது என்னோடய ஏஜ் ஏறிட்டு இருக்கும், என் கூட சேர்றவங்களோட வயசு கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரேஷன் இது இருக்கும். நான் பெரியவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஹியூமன்ஸ் அதுக்குள்ளே. அதை தாண்டி டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிறது லேர்னிங் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டோரி டெல்லிங்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன், அதில் ரொம்ப கிளியர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கு வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபில்மை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சாங் இருக்காது. பட் இருந்தால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்கா, என்டர்டெய்னிங்னா எனக்கு கமர்ஷியல். இந்த பாட்டு இருந்தால் தான் இது கமர்ஷியல், இந்த ஃபைட் இருந்தால் தான் கமர்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, வெகுஜன மக்களுக்கு. கமர்ஷியல்னா என்ன? விற்கக்கூடிய பொருள், அதுதான் கமர்ஷியல்னு சொல்லுவோம். விற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது விற்கக்கூடிய பொருளாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட். இதுதான் பேலன்சிங். ஐ மீன் சுவாரஸ்யமாக இருக்கா, என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு சீனும், அவ்வளோதான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஓடிடி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட வரவு உங்க ஃபிலிம் மேக்கிங் டிசிஷன்ல ஏதாவது மாறுதலை ஏற்படுத்துதா? இல்லை, அந்த பிஸ்னஸில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பட்ஜெட் அண்ட் இது வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஓடிடியோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போது வந்து திரும்பி ஓடிடி கிராஷ் ஆகி இருக்கிறதுனால பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது எப்படி தேட்ரிக்கல் அதிகமாகதா, இது பிஸ்னஸ் ஆங்கிள் தான் இருக்குமே தவிர்த்து கிரியேட்டிவ் ஆங்கிளில் எந்த இதுவுமே பாதிக்கல. டிராகன் இந்த படத்துல வந்து ஒரு 5 மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. சிலம்பரசன், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், பிரதீப் குமார், சிட் ஸ்ரீராம். இந்த 5 பாடல்களும் 5 மியூசிக் டைரக்டரோட பாடினதை பத்தின உங்களோட ஃபீலிங் என்ன? சிட் ஸ்ரீராம் வந்து எனக்கு என்னை விட்டு உயிர் போனாலும் பாடினாங்க, பாட்டு பெரிய ஹிட்டு. அதே அஸ்வத்துக்கு வந்து கதைப்போமா பாடினாங்க, ரொம்ப பெரிய ஹிட்டு. இப்போ எங்களுக்கு வழித்துணை கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரீம் சாங் மாதிரி, ட்ரீம் சாங் தான் அதோட சிச்சுவேஷன். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் யுவன் சார் வந்து டைரக்டர் வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஆப்ஷன் தானே இருக்குது, யுவன் சார் தான். ஸோ அதனால் அவர் பாடினா சூப்பராக இருக்கும்னு நினச்சோம். அவர் ஒன்று பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதீப் குமார் இது வந்து எனக்கு வேறு சில ஃபேவரட்ஸ் தான் இருந்துச்சு படத்தில். ஆனால் வந்து பிரதீப் குமார் பாடின பாட்டு வந்து இப்போது கேட்கவே அப்படியே நிம்மதியாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இந்த ஆல்பம். அண்ட் அப்புறம் அனிருத் சார் பாடினது வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பாடினதுக்கு இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் மீனா எஸ்டிஆர் சார் அது வந்து ரொம்ப ஸ்வீட் கெஸ்டர். கேட்ட உடனே அவர் பண்ணுறதுக்கு, அதை தாண்டி அந்த பாட்டுக்காக ப்ரோமோ பண்ணி கொடுத்தது வந்து அவரோட இந்த படத்தில் இந்த நம்ம பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அதுன்னு யோசிக்காமல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இதுதான் அதில் ரொம்ப இருக்கிறதுலே ஸ்வீட்டான விஷயம். தேங்க்யூ எஸ்டிஆர் சார். யா, உங்கள் லைஃப்பில் நடந்த டிராகன் மூமெண்ட் என்ன? டிராகன் மூமெண்ட் வந்து நான் ஒரு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி என்னோடய ஆன்சர் ஷீட் வெளியே விடுவேன். நான் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பரில் வந்து கொஞ்சம் கதையை எழுதி வச்சுருந்தேன். அதை மேம் வந்து பார்த்துட்டு, நீ நல்ல கதை எழுதுகிற, நீ போய் படம் எடு அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் அது இப்போ உண்மையாக இருக்குது. அதை நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் சோஷியல் மீடியாவில், அப்போ பாருங்கள். டைரக்ஷன்ன்றது மறந்து போகாத ஒரு விஷயம். அதை எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நம்மளை ஹீரோவாக ஒத்துக்கிட்டாங்க, அதனால் அதை தொடர்ந்து பயணிக்கலான்றதுக்காக நடிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை பேசிக்கலாக நடிக்கணுன்றது தான் மெயின் அப்படின்றது ஒரு ஐடியாவா? நடிப்பில் வந்து மக்களோட அன்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து பேசும்போது, அவங்க நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுறது, அது அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை தருது. அதனால தான் இந்த படத்துல வந்து ஒரு டிஏஜிங் இல்லாம கிளீன் ஷேவ் ஸ்கூல் பாயான ஒரு விஷுவல்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 5-6 வருஷம் முன்னாடி
7 வருஷம் நினைக்கிறேன். முன்னாடி பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இது டிஏஜிங் அதெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஷேவ் பண்ணிட்டு பண்ணது தான். எனக்கு ஐ திங்க் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஷேவே பண்ண மாட்டேன், ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு இருக்குது. கோமாளியில் வளர்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் டேரக்டரு அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பையனாக தெரியணும்னு தாடியோடு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் இப்போ நான் ஷேவ் பண்ணேன். ஸோ இதுக்கு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப நாள் கழித்து என்ன அப்படி பார்த்தது எனக்கே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட விழாவில் வந்து உங்க காலேஜ் டீச்சரை பார்க்கப்போ ஒரு எமோஷனலான கனெக்ட் ஆச்சு. அந்த தருணம் என்ன? ரெண்டாவது, ஒரு சப்டைட்டில்லாம் இல்லாத காலத்திலேயே வந்து நீங்க ஒரு லைவா வந்து அதோட சப்டைட்டில் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ ஒரு டைரக்ஷன் பண்ணணும்ன்றதுதான் முடிவு எடுத்துட்டு படிப்படியா ஒரு துறையிலையும் வந்து தேர்வு பெற்று இதுக்கு வந்தீங்களா? அந்த மூமெண்ட்ஸை நீங்களே செதுக்கி கொண்ட தருணம் என்ன? இப்போது 2015 கிட்ட நான் வந்து சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாவாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நான் இதை சினிமா சம்பந்தமாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐடியில் படிச்சிருந்தேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். அந்த டைம்லலாம் ஒரு டைமும் அந்த சப்டைட்டில்ஸ் இதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி கிடைக்காது. அப்போ ஏன் வந்து நம்ம ஜென்ரலாக பேச ஆடியோ ரெக்கக்னிஷன் மூலமாக வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போது நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான எடுத்த ப்ராஜெக்ட் தான் அப்போ பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 2009 வருஷத்தில் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்லலாம் வந்து அப்படியே லைவாக ஜென்ரேட் ஆகுது. டெக்னாலஜி பயங்கரம் வளர்ந்துச்சு. அப்போ நான் ஜஸ்ட் அதோட ஸ்டார்டிங் தீசிஸ் அதெல்லாம் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப எரரோட தான் நிறைய ஜென்ரேட் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இது ஒரு பேசிக் அமெச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை ட்ரை பண்ணேன். லவ் டுடே ஃப்ரெண்ட்ஸ் கேங், டிராகன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்போவுமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ். படத்தின் நாயகிகள் அனுபமா, கயாடு, அப்புறம் முக்கிய வேடத்தில் நடிச்ச ஸ்னேகா, கோபிகா, இவங்களை பற்றி உங்கள் பார்வை? அனுபமா தான். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பிரேமம் வந்துச்சு, நினச்சி கூட பார்த்ததில்ல அவங்களோட நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது அனுபமா. கயாடு வந்து ஒரு புது டேலண்ட் தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப அவங்க லைன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து ரொம்ப நல்லா நடித்தாங்க. அகெயின் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்க. அண்ட் ஸ்னேகா மேம் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஷூட்டிங்கில் வந்து ரசிச்சுட்டே இருந்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு அவங்களோட இருக்கிற ஞாபகம். ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பொண்ணு பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொன்னதுனால காலேஜில் சைக்காலஜிக்கல் டிராகனா மாறிட்டீங்கன்னு ட்ரெய்லர்ல வருது. ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லி நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? நிறைய விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணுவோன்ற இது இருக்குது. ஒரு பொண்ணு வந்து இப்போது நீ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனாக போகிறோம், என்னோட கதையே இல்லை. நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டே இருக்க, நீ ஒரு இம்பார்ட்டன்ஸே தரமாட்டேங்கிற அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப் போகும்போது மோஸ்ட்டாக அந்த பையன் சீக்கிரமாக போய் நிற்பான், இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவான். இப்போது அந்த பொண்ணு இப்போது சொல்லலாம், நீ என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அட்டென்ஷன் கொடுக்காத, எனக்கு கொஞ்சம் கம்மியாக அட்டென்ஷன் கொடுன்னு. இப்போது அந்த பையன் வந்து என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி பண்ணுறது கரெக்டா, இப்போ பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கேன். எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லியோன் ஜேம்ஸ் பற்றி உங்கள் பார்வை? அவர் அடுத்த லீக் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட சவுண்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எனக்கு எல்லாமே
ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலாக இந்த படத்தில் தெரிஞ்சுது. அண்ட் அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். அவரோட பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கோட் 2 வரும்போதுலாம் அந்த ஆல்பம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் சம்வேர் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் ரீச் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவரை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும். நம்ம டிராகன் படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸா இல்ல ரியல் லைஃப் இமேஜினேஷனா? உங்க படங்கள் ஆகட்டும் இல்ல நீங்கள் பார்த்து ரசித்த படங்கள் ஆகட்டும், அந்த படத்தோட ஒரு கேரக்டரா நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க சாய்ஸ் என்ன? இப்போ இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக நல்லா இருக்கு. இன்னொரு படத்தோட கேரக்டராக வாழறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரதீப்பாவே வாழறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரதீப் ரங்கநாதன், உங்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டிஃபைன் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? யாரையும் வேணும்னே யாரையும் தெரிஞ்சே ஹர்ட் பண்ணாமல் உண்மையிலே மனசுலேருந்து அவங்களுக்காக நல்லது மட்டுமே நினைக்கிற ஒருத்தனா நான் நினைக்கிறேங்க. அதை தாண்டி எனக்கு அவ்வளோவா நானே நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் அஸ்வத்தும் ஒருத்தர் முதல்ல பார்த்தப்போ என்ன இம்ப்ரெஷன் இருந்தது? இப்போ அது எப்படி இருக்கு? அஸ்வத் முதல்ல பார்க்கும்போது எனக்கு அவர் ஏற்கனவே சினிமாவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாளை கிணறு அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு சீனியர் விட்டு நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடனே டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். யாரா ஒர்க் பண்ணலான்னு வந்தால் பாதி நேரம் வந்து பேசியே இது போயிட்டுருக்கு, இவரோட இருந்தால் ஒர்க் பண்ணலாமா பண்ண முடியுமா இப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. அதோட நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அவர் சொல்லி தான் நிறைய புக்ஸு அதெல்லாம் படித்து அதெல்லாம் போனேன். இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. நான் ஒரு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்காக எப்பவுமே நல்லதான் நினைக்கிறாருன்னு. அதேதான். நீங்களும் அஸ்வத்தும் 2 பேர்ல யார் அதிகமா போன் யூஸ் பண்றீங்க? லவ் டுடே மாதிரி உங்க 2 பேரோட போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு சிச்சுவேஷன் வந்தா பண்ணுவீங்களா? அஸ்வத் இல்லை, யாரு கூடயும் பண்ண மாட்டேன். அவர் ஃபோன் யார் யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அதிகமாக நான் இந்த ஷூட்டிங் அதெல்லாம் போனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால மேபி மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தா நான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். டிஓபி நிக்கத், கோஆர்டிஸ்ட் சித்து, ஹர்ஷத், இவர்களை பற்றி உங்கள் பார்வை? நிக்கத்தோட நான் எப்பவுமே ஒர்க் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது அமையவே இல்லை. ஆனால் இப்போ 2 படம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அவரோட ஒர்க் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தாண்டி அவரோட பர்சனாக ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் எ ஜென்டில்மேன். நான் அவர்கிட்ட நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் நான் வந்து கற்றுட்ருக்கேன். ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுறதும், அவரோட ஸ்லாங், அவரோட பாடி லாங்குவேஜோ இதுவோ ஐ லவ் இட். நான் அதுலேருந்து அடாப்ட் பண்ணிப்பேன். விஜய் சித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உழைச்சா ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழ்க்கை மாறணுன்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதை தவிர படங்கள் பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு? அதுக்கப்புறம் டிராகன் படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஏன் பார்க்கணும் உங்கள் பார்வையில்? இந்த கேள்விக்கும் பதில் வாங்கிடுங்க. டிராகன் வந்து ஒரு பேக்கேஜ். நீங்கள் அதில் எல்லா எமோஷன்ஸும் பார்க்கலாம், சிரிக்கலாம், ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கலாம், சாங்ஸ் பார்க்கலாம், ஃபைட் பார்க்கலாம். அதனால் அது ஒரு என்டர்டெய்னர். ஃபேமிலிஸ் ஏன் பார்க்கலான்னா இதில் அந்த அப்பா அம்மா வேல்யூலேருந்து அவங்க பசங்க எப்படி இருக்கணும், சக்ஸஸ்னா என்ன, ஃபெயிலியர்னா என்னன்னு வாழ்க்கைக்கு ஈஸியாக கொஞ்சம் எடுத்துக்கிற விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.